அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பராத் இரவு, அதாவது இன்றைக்கு இரவு 9 மணிக்கு மேலே செய்யக்கூடிய தொழுகை, திக்ரு போன்ற அமல்களை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கேளுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கும். இந்த உன்னதமான நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். அதிக அளவில் பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்னும் அதிக அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய அமலை செய்யணும். இன்னும் அதிக அளவில் நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இன்னும் இன்றைக்கு மக்ரீபுடைய நேரம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம். இன்னும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து அமல்களை தொடங்கி கொள்ளுங்க. இன்றைக்கு இரவு முழுவதும் நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும், நாளைக்கு பகலில் ஒரு நோன்பாளியாகவும் நம்ம இருக்கணும். எனவே எல்லா அமல்களுக்குமே இன்றைக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இப்போ இரவு 9 மணிக்கு மேலே செய்யக்கூடிய அமல்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம 12 ரக்காத்துக்கள் நம்ம நஃபில் தொழுகணும். 2 ரக்காத்துக்களாக இந்த தொழுகை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய 70 ரஹ்மத்தான பார்வை நமக்கு கிடைக்குது. இந்த தொழுகை யார் பராத்தில் தொழுவாங்களோ அவங்களின் மீது அல்லாஹ் 70 மடங்கான ரஹ்மத்தை கொண்டு பார்க்குறானாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ இந்த தொழுகைக்கான நியத் என்ன அப்படின்னா, சலாத்துல் ஹைர் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 ரக்காத்தை தொழுகணும். முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரா இஹ்லாஸ் 10 முறை ஓதி, இதே போல தான் நீங்கள் 2 ரக்காத்துக்களாக 12 ரக்காத்துக்களையுமே நீங்கள் நிறைவு செய்யணும். இதற்கு பிறகு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான தொழுகை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் எல்லோருமே நீங்கள் நிறைவு செய்துட்டு அல்லாஹ்விடத்தில் துவாவை கேட்டீங்க அப்படின்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் கபூலாக்கிடுவான். இந்த வருஷத்தில் நீங்கள் எதை நினைச்சாலும் அது உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் செல்வந்தனாக மாறணும், உங்களோட கடன் பிரச்சனை நீங்கணும், நோய் நீங்கணும், திருமணம் நடக்கணும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும், செல்வ செழிப்போட நீங்களும் உங்களோட குடும்பத்தினரும் உங்களோட பிள்ளைகளும் வாழணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ரக்காத் தொழுகை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பிரச்சனை தீரும், உங்களுக்கு தேவையானது பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகையாக இருக்குது. உங்கள் எல்லோருக்குமே குழப்பம் வரும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கு இரவில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையுமே, தொழுகை எப்படி தொழுகணும், அதில் என்ன ஓதணும், தொழுகை முடிஞ்சு ஓதக்கூடிய திக்ரு என்ன, துவா என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டு அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியலை, குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த லிங்க் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இன்ஷா அல்லாஹ் அதை இன்றைக்கு 9 மணிக்கு நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போது இந்த 2 ரக்காத் தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனுடைய நியத் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு நியத் வச்சுக்கணும். முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா 1 முறை, சூரா இஹ்லாஸ் 11 முறை, சூரா கௌசர் 11 முறை, அவ்வளவுதான். இப்படி நீங்கள் முதல் ரக்காத்தில் இந்த சூறாக்களை ஓதி ருக்கு செஞ்சுட்டு சஜ்தாவுக்கு போவீங்க இல்லையா, சஜ்தாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹை 3 முறை ஓதிட்டு அந்த சஜ்தாவிலேயே நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ ஓகேனா அதாபன்னார் அப்படின்னு 7 முறை ஓதிக்கணும். அடுத்து சிறு இருப்புக்கு வந்து திரும்பவும் நீங்கள் சஜ்தாவுக்கு போயிட்டு என்ன தஸ்பீஹை ஓதுவோமோ அதை ஓதிட்டு மறுபடியும் இந்த ரப்பனா துவாவை நீங்கள் 7 முறை ஓதணும். இதே போல தான் 2வது ரக்காத்தையும் நீங்கள் நிறைவு செய்யணும். அதாவது நமக்கு 2 ரக்காத்தில் 4 சஜிதா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 4 சஜிதாவிலையுமே கண்டிப்பாக நீங்கள் ரப்பனா துவாவை 7 முறை ஒதுக்கோங்க. ஏன்னா ரப்பனா துவா இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவா அப்படின்னா அது இந்த துவா தான். நபி அவங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக அளவு ஓதியது. இது அனைத்தையுமே உள்ளடக்கியது, நமது இம்மை மறுமை அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கியது. கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம எப்போதுமே தொழுகையில் சஜிதாவில் ஓதணும் அப்படின்னா நமது அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் கபூலாக்குவான். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி அமையும். எனவே இன்றைக்கு இந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் தொழுங்க. ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் பதில் தருவான். அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தொழுகை. இப்போது இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன திக்ருகளை ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். குழப்பமே இல்லாமல் பார்த்து ஓதுனீங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போது இந்த 2 விதமான தொழுகைகளை நீங்கள் முடிச்சுட்டு
நம்ம ஓத வேண்டிய திக்ர் என்ன அப்படின்னா தரூதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் 7 முறை ஒதுக்கணும். தரூதே இப்ராஹிம் செலவாத்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செலவாத்து. இதை நீங்கள் கண்டிப்பாக 7 முறை ஓதுங்க. உங்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அமல். அதனால் 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவதாக நம்ம அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டியது அதிக அளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா அது களிமா தௌஹீது தான். இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது, ஏராளமான நன்மை இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கு இரவில் இதை 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்முடைய அனைத்து துஆவுமே கபூல் ஆகுவதற்கு நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு திக்ர் அப்படின்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கண்டிப்பாக இதையும் 7 முறை ஓதிக்கோங்க. இதுவும் துஆ கபூல் ஆகக்கூடிய அம்சம்தான். அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த திக்ரையும் நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. இம்மை மறுமை அனைத்து தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். அடுத்தது நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதையும் நீங்கள் 7 முறை ஓதுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையுமே நீக்கக்கூடியது. அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு செலவாத், நம்ம எல்லா மக்களுக்காகவுமே கேட்கக்கூடிய ஒரு செலவாத், இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நமது துஆ கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம் கொண்ட ஒரு செலவாத் அப்படின்னா அது இதுதான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக ரசூலிக்க வஅலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதை நீங்கள் இன்றைக்கு இரவில் 27 முறை ஓதிடுங்க. இந்த செலவாத்தை ஓதன உடனேவே உங்களோட தேவைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. ஏன்னா இந்த செலவாத்தை நம்ம எப்போ ஓதினாலும் நமக்காக வானவர்கள் நியமிக்கப்பட்டு நமது துஆக்களை அங்கீகரித்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்காக துஆவை செஞ்சுட்டு நமக்காக ஒரு துஆவை கேட்டோம் அப்படின்னா வானவர்கள் இவங்க யாருக்காக எதை கேட்டாங்களோ அதுபோல் இவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு துஆ செய்வாங்களாம். கண்டிப்பாக இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு செலவாத். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 27 முறை இன்றைக்கு ஓதிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கு இரவில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைக்கு இரவில் 7 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அதிக அளவு இந்த இரவில் நம்ம எல்லோருமே பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் இன்றைக்கு இரவில் நம்ம எந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். அதனால் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அதிக அளவு இஸ்திக்ஃபார்கள் செய்யுங்க. குறைந்தது இந்த இஸ்திக்ஃபாரை 7 முறை ஓதுங்க. ஏன்னா இது துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட இஸ்திக்ஃபார். ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய இஸ்மே ஆசம் யாஹையும் யாக்கையும் இருக்குது. அதனால் இதை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறா அப்படின்னா சூரா நஸ்ர். இந்த நஸ்ர் சூறாவை ஓதி இதுவரைக்கும் எனக்கு பலன் கிடைச்சதில்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யார் எதற்காக ஓதினாலும் அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நொடி தேடி வரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த சூறா தான். இன்றைக்கு இரவில் இந்த சூறாவை 40 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது உங்களோட தேவைகளை பிடிவாதமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, இந்த வருஷத்துக்கு உங்களோட குடும்பம் எப்படி மாறணுமோ, உங்களோட தலையெழுத்து எப்படி மாறணுமோ இதை ஓதி கேளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக மறுக்க மாட்டான். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதி முடிக்க வேண்டிய ஒரு துஆ அப்படின்னா அது இந்த துஆ தான். இந்த துஆவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இதில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபார் இருக்குது, ஒரு சலவாத் இருக்குது, இன்னும் அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குது. இந்த துஆவை ஓதி நம்ம முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு பிறகு நீங்கள் கையேந்தி நீங்கள் இரவு முழுக்க கேட்டாலும் உங்களோட அத்தனை தேவைகளும் எழுதி வச்சு கேட்டாலும் இந்த வருஷத்தில் அத்தனையுமே உங்களுக்கு அல்லாஹ் கபூல் ஆக்கி தந்துடுவான். அந்த அளவு இது ஒரு பரக்கத் பொருந்திய அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு சிறந்த துஆவாக இருக்குது. இந்த அரபி துஆவையும் நான் தமிழில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கு இரவு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதிக அளவு அமல் செய்யுங்க. இன்னும் இன்றைக்கு இரவில் நீங்கள் சஜிதாவினுடைய நிலையில் போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அழுது அடம் பிடிச்சு அல்லாஹ்விடத்தில் பிடிவாதமாக இன்றைக்கி கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு நாளில் இது போல் நல்லமல்கள் அதிக அளவு செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.